இவன் என்ன மாடியில் காந்துட்டு கீழே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா நீ கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மாடிலேருந்து கீழே கால் பண்ணிட்டுருக்க? டேய், நான் கல்யாணம் ஆனதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? நான் பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்கேன்டா. சரிடா, என்ன விஷயம் அதை சொல்லு. அப்பா மெக்கானிக் சைடில் வண்டி ஓட்டு இருந்தாராம். வா, நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வரணும். வா. காலைல யாரா 6 மணிக்கு மெக்கானிக் ஷாப் திறந்துருக்கா? அது என் ஃப்ரெண்டு கடை தான்டா. வண்டி வெளியே தான் நிற்கிதான், கவர்லாம் சாவி இருக்கான். போய் எடுத்துகிட்டு வருவோம். வா. சரி இருறா வரேன்டா. டே, அங்கே அப்படியே 2 ஹெல்மெட் இருக்கும், அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடு. ஹெல்மெட்டா? இங்கே இருக்க கிடைக்கண்டா ஹெல்மெட்டு. என்னால் ஹெல்மெட்லாம் எடுத்துட முடியாது, போடா. டேய், நான் புள்ள குட்டிக்காரன்டா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாடா. ஸோ அப்படியே உனக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கோ. என்னாலாம் முடியாதுடா. வேணா உனக்கு ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டு வரேன், எனக்கெல்லாம் வேணாம். சரி வை, வரேன். வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராமல் இருக்கான் பாரு. டேய், இன்னுமாடா நீ கீழே வர? டேய், இரா வந்துடா. சரி வா. பேம்பஸ் மாத்திரக்கு இவ்வளோ நேரமாடா? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைகிட்டே பிறந்தாண்டா என் கஷ்டம் தெரியும். இப்போ எங்கே தெரிய போதும் உனக்கு அதெல்லாம்? சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வண்டியில் ஏறுவா. டேய், ஏன் டேண்டா கொடுக்குற? வண்டி நீ தானடா ஓட்டுற, நீ போட்டுக்கடா. நீ தானடா ஹெல்மெட் கேட்ட, என்னால் ஹெல்மெட்லாம் போட முடியாது, நீ போட்டுக்கடா. சரி, ஏதோ பண்ணு, வண்டி எடு ஃபஸ்ட்டு. டேய், வண்டி அந்த இருக்குடா. டேய் அண்ணா. என்னடா? அப்போ கல்யாணம் ஆகி குழந்தைய வளர்க்குறது கஷ்டமா என்ன? அதெல்லாம் பற்றி ஏன்டா இப்போ யோசிக்கிற? இன்னும் 2-3 வருஷம் இருக்குது அதுக்கெல்லாம். காலேஜ் என்ஜாய் பண்ணுற வழியை பாரு. வண்டி எடுத்துகிட்டு வரேன், இரு. டேய் என்னடா? இந்த 2 ரோடு நம்ம வீட்டுக்கு தானே போகுது? ஆமாம், வீட்டுக்கு தான் போகுது. நீ இங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போகிறேன். யார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரான்னு பார்ப்போம். டேய், அதெல்லாம் எதுக்கடா தேவையில்லாமல்? காலைல நான் கேம் விளாட்றதை கெடுத்து விட்டல, பார்ப்போம். எப்பா டேய், சரி வா. டேய் என்னடா? ஹெல்மெட் கொடு. ஹெல்மெட்டா? ஹெல்மெட் தான் நீ தான் வேணான்னு சொல்லிட்டியே. நான் வேணாம் தானே சொன்னேன், நீ மெதுவாக தான் போவ. நான் எப்படி விட்டுன்னு தெரியும்ல, ஹெல்மெட் தான். இந்தா ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு வேகமாக ஓட்டாத, பார்த்து வா. என்ன இன்னும் ஆளக்கானா? எங்கே போனான் இவன்? இன்னும் ஆளக்கானா? டேய், இவ்வளோ நேரமாக உனக்கு ஃபோன் அடிக்கிறேன், எங்கே தான்டா இருக்க? ஹலோ தம்பி. ஹலோ, நீங்கள் யார்? தம்பி, நீங்கள் அவருக்கு என்ன வேணும்ப்பா? நான் அவரோட தம்பிங்க. ஏன் கேட்குங்க? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. எஸ்பி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருந்தோம், ஆனால் டாக்டர்ஸ் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ தம்பி. ஹலோ ஹலோ தம்பி. அப்போலாம் கல்யாணம் ஆகி குழந்தைகிட்டே பிறந்தாண்டா என் கஷ்டம் தெரியும். இந்தா ஹெல்மெட் போட்டிருக்கேன்னு வேகமாக ஓட்டாத, பார்த்து வா. வண்டி நீ தானடா ஓட்டுற, நீ போட்டுக்கடா. காலேஜ் என்ஜாய் பண்ணுற வழியை பாரு. இன்னும் 2-3 வருஷம் இருக்குது அதுக்கெல்லாம். டேய், புள்ள குட்டிக்காரன்டா. எப்பா டேய், அப்படியே உனக்கு சேர்த்து ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கோ. அங்கே அப்படியே 2 ஹெல்மெட் இருக்கும், அதையும் அப்படியே எடுத்துட்டு. அப்படியே 2 ஹெல்மெட் இருக்கும், அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடு. என்னால் ஹெல்மெட்லாம் எடுத்துட முடியாது, போடா போடா. இங்கே இருக்க கிடைக்கண்டா ஹெல்மெட்டு, இங்கே இருக்க கிடைக்கண்டா ஹெல்மெட்டு.
தலையில பலமா அடிபட்டுருச்சாம்பா, தலையில பலமா அடிபட்டுருச்சாம்பா.